வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய உள்நாட்டு மீன் பண்ணை தெலுங்கானா மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பண்ணையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜு ரஞ்சன் சிங் மற்றும் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் அமைந்துள்ளது. வெப்பமான காலநிலையிலும் குளிரூட்டப்பட்ட நீரில் வளரும் மீனினங்கள் உயிர் வாழும் வகையில் புதிய தொழில்நுட்பம் இந்த மீன் பண்ணையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் முதல் 3 காலாண்டுகளில் இந்திய ரயில்வே தனது மொத்த மூலதன செலவில் 80% மேலான நிதியை பயன்படுத்தியுள்ளது. இதுவரை 164 வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாட்டில் 99% அதிகமாக அகல ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மண்டல அறிவியல் கண்காட்சி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்குகிறது. நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் தொழில்நுட்பம் என்ற கருப்பொருள் அடிப்படையிலான இக்கண்காட்சியில் புதுச்சேரி பிராந்தியத்தை சேர்ந்த தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 400க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். வட மாநிலங்களில் மூடுபனி மற்றும் குளிரலை வீசும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கிழக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் மூடுபனிக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியா ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்குகின்றன. இத்தொடரில் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இந்தியாவின் PV சிந்து, மாளவிகா பன்சோட் மற்றும் உன்னதி ஹூடா ஆகியோர் களம் காணுகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஷிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி ஆகியோர் விளையாடுகின்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை விளையாட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.